ஹாய் காய்ஸ். நம்ம பல்கிங் சீரீஸோட டே 1 இது. நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இது எப்படி மாற்றணும் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அப்போ எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணி எழுந்துப்போங்களா, அதே மாதிரி 4 மணிக்கு எழுந்து நம்ம டயட் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மீலாக ஓட்ஸும் பண்ணோன்னா லைட்டாக வேவ் போட்டு சாப்பிட்டேன். அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருந்தது. ஸோ வேவ் போட்டனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பைக் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்முக்கு போய் நம்ம எடுக்க வேண்டிய வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளைண்ட் ஒர்க் இருந்துச்சு. அந்த கிளைண்ட் ஒர்க்கையும் பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீல் இருக்குல்ல, நம்ம சப்பாத்தி எக்குன்னு மாற்றி மாற்றி சாப்பிடுவேன். அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம ஒர்க் அவுட் உள்ள குதிக்கிறது. அதில் குச்சி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டும் லாட்டும் போட்டேன். எவ்வளோ பிரிக்க முடியுமோ அவ்வளோ பிரிச்சாச்சு. பிச்சு முடிச்சு நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், பம்ப் செக் பண்ணுவோமா, அது செக் பண்ணியாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா 2 மேம்பாலத்து நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு கேப்பை வர வச்சிட்டேன். அந்தளவு புஷ் பண்ணியாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேகை பெட்டிங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா வீட்டுக்கு தான். எப்போயுமே வேலையை முடிச்சுட்டு என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டு என் அம்மா வந்து சிக்கனும் சாப்பாடும் செஞ்சு வச்சுருவாங்க. அம்மா முட்டையை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பார்த்தா என் அக்காவோட பொண்ணு என்னை சாப்பிடவும் விட மாட்டா, கிளம்பவும் விட மாட்டா. அப்புறம் அவளை எப்படியோ சமாளித்து சாப்பிட்டுட்டு நம்ம பெருங்குளத்தூரில் இருக்க ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன். அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா வேலை எப்போதும் போல் சாப்பிட்றது தான். நாளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுரம் தலைவலின்னு எல்லாமே ஆரம்பிச்சிட்டான். நல்ல சகுனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம பையன். இவனை வந்து ஏமாற்றுவான். இவன் கூடியிருந்து பார்த்தா தான் ஒழுங்காக ஒர்க் அவுட் போடுவான். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் காஃபி, அதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்கூப் அதையும் அடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு. டியூட்டி முடிஞ்சாலும் என்ன பண்ணுவேன், பைக்கை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போயின்னே இருந்தேன். எந்த ரூட்டில் போகும் பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் பைபாஸ் தான். பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெய்லி போயின்னுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக காலைல இருட்டில் கிளம்புவேன். இருட்டும் போது தான் வீட்டுக்கு வருவேன். நம்ம நிலமை அந்த மாதிரி பார்த்துலாங்க. நாள் முடிஞ்சுது. அடுத்த நாளைக்கு பார்ப்போம். பாய்.